பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? காலை தோறும் ஆண்டோடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இந்த புதிய நாளுக்கு புது கிருபை, புதிய வாக்குத்தத்தம், புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மை. ஒவ்வொரு நாளும் அவர் புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரை ருசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நேற்றைக்கு பார்த்த இயேசு தானே, நேற்றைக்கு ஜெபிச்சோம், நேற்றைக்கு அவரை சந்திச்சோம் அப்படிதானே, அப்படிலாம் நினைக்க முடியாது. அவர் தினம்தோறும் புதுசா இருக்கிறார். நியூ எவ்ரிடே he will be a new in our spirit, in our heart. நம்முடைய இருதயத்தில் அவர் புதுசா தெரிவார், நம்முடைய ஆவியில புதிதாய் தெரிவார். ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்கிறவர். அதனால்தான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் நினைக்கிறீங்களா? எபிரேயர் 6:14 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றார். என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். என் மகளே, உன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். ஆசீர்வதித்து பெருக பண்ணுவது அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க படிக்கிறீங்களா? உங்களுக்கு ஞானம் வேணும், ஞானத்தை பெருக பண்ணுவார். நீங்க வியாபாரம் செய்றீங்களா? பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும்ல, தொழிலை பெருக பண்ணுவார். வேலை செய்றீங்களா? வேலையில ஆசீர்வதித்து உங்களுடைய பதவியை உயர்த்தி, உங்களை அதில் உயர்த்தி கனப்படுத்தி உங்களுடைய பெயர் புகழை பெருக பண்ணுகிற ஒரு தேவன். ஊழியம் செய்கிறார், ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்கி, சபையை பெரிதாக்கி, ஊழியத்தை பெருக பண்ணுகிற தேவன். எல்லா காரியத்திலையுமே அவர் பெருக பண்ணுகிற தேவன். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். நாங்கள் ஊழியத்தின் ஆரம்பத்தில் 1978 ஜெபக்குழுவை ஆரம்பிச்சோம். அப்புறம் 80களின் ஆரம்பத்துல தான் முதல்ல கத்திரங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தார். ஒரு 1/2 ஏக்கர் நிலம். அதுதான் தேவனுடைய வீடு கட்டப்பட்டது. 3000 பேர் உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு கட்டடத்தை கட்ட சொன்னார். அதுதான் நாங்கள் கட்டி கொண்டு வந்தோம். அப்போ அதுவே எங்களுக்கு பெரிய காரியம். 80களின் ஆரம்பத்துல 1/2 ஏக்கர் நிலம், 3000 பேர் உட்கார மாதிரி கட்டடம்னா பெருசா தெரிந்தாரு. அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து கொண்டிருந்தோமா, ஆண்டவர் சொன்னார், நான் பெருக பண்ணுவேன். என்ன ஆண்டவரை சொல்றேன், இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். நான் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பெருக பண்ணுவேன். 4 பக்கமும் உங்களை பெருக பண்ணுவேன், இடங்களை தருவேன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியம். ஆண்டவருக்கு சரி, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீ செய்வீங்கன்னு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் கழித்தது பாத்தீங்கன்னா, தேவனுடைய அந்த வீடுன்னு கட்டப்பட்டல 4 பக்கமும் எல்லைகளை கத்தர் பெருக பண்ணிட்டார். முன்னால பின்னால சைட்ல எல்லா பக்கமும் இடங்களை கொடுத்து பெருக பண்ணிட்டார். அதுதான் அவருக்கு பிரியம். இதுவே பெரிய பாக்கியன்னு நினைச்சா, அடுத்த எல்லைகளை பெரிதாக்கி தேவனுடைய கூடாரம் 50,000 பேர் உட்கார மாதிரி கட்டித்தரேன்னு கட்டி கொடுத்து எல்லைகளை பெரிதாக்குகிறார். ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குகிறார். அவருடைய விருப்பமே பெரிதாக்குவதுதான், பெருக பண்ணுவது. அதுதான் உங்களுக்கு செய்ய விரும்ப. அவருடைய பிசினஸின் எல்லைகளை அவர் பெருக பண்ணுவார். உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுவார். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நீங்களாக பெருக்கிக் கொள்ள நினைப்பதில்லை. நிறைய பேரு தங்களுக்கே வசதியை பெருக்கிக் கொள்றாங்க. இடத்தை பெருக்கிறாங்கள, ஃப்ராடுத்தனம் பண்ணி, ஏமாத்தி, லஞ்சம் வாங்கி, ஊழல் செய்து, திருட்டுத்தனம் பண்ணி, அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவர் பெருக, அவருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணாதான் நிலையா இருக்கும். அதனால இந்த நாள்ல ஆண்டவரை, நீர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிற. எதுல உங்களுக்கு பெருகுவது, எந்த காரியத்துல வேணும்? ஞானமா, பலனா, கிருபையா, அல்லது அவருடைய அன்பா? உங்களுக்கு எதுல பெருக்க வேணும்? உங்களுடைய சொத்துக்களா அல்லது ஊழியமா? உங்களுடைய சந்ததி பெருகணும், எதுல பெருக்க வேணும்? விசுவாசத்தோட கேளுங்க. நான் உன்னை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்றேன். உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவா. இன்னைக்கு சொல்லுங்க, இதயத்துல கை வைத்து, ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதித்தை பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதித்தை பெருக பண்ணுகிற தேவன். இந்த காரியத்துல நீர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறீர். நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.